கோட்டாபயவின் அதிரடி முடிவு, வரலாற்றில் முதலாவது நபராக இணையும் வாய்ப்பு. பிரதமர் ஹரிணியால் சஜித்துக்கு ஏற்பட்டிருக்கும் ஆபத்து. இந்திய வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்கு பெருமளவான நிதி ஒதுக்கீடு. கிண்ணியா குறிஞ்சாங்கேணி பாலப்பணிகளை விரிவுபடுத்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பணிப்புரை. குடும்பத்தை இழந்த இலங்கையருக்கு உதவிக்கரம் நீட்டிய கனடா. நாட்டின் மகாநாயக்க தேரர்கள் தற்போதைய அரசாங்கத்தின் தீர்மானங்களில் நேரடி தாக்கத்தை செலுத்தி வரும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச துறவற வாழ்க்கையில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. 30 ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் பாதுகாப்பு செயலாளராக பெரும் பங்காற்றிய அவர் பின்னர் மக்கள் போராட்டத்தினால் பதவியை துறந்து நாட்டை விட்டு வெளியேறிய முதல் ஜனாதிபதியாகவும் வரலாற்றில் பதிவானார். மேலும் பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது கொழும்பு நகரை நவீனப்படுத்திய பெருமையும் அவருக்கு உள்ளதென குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் மக்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள வாய்ப்புகள் இருந்த போதிலும் அவரை சூழ்ந்திருந்த நெருக்கமானவர்களின் தவறான ஆலோசனைகளால் பெரும் மக்கள் எதிர்ப்பு எழுந்தது. இதனால் அவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. மீண்டும் இலங்கைக்கு திரும்பிய பின்னர் அவர் எந்த ஒரு அரசியல் செயற்பாடுகளிலோ அல்லது பொது நிகழ்வுகளிலோ அவர் கலந்து கொள்ளாமல் மிகவும் அமைதியான போக்கை கடைபிடித்து வந்துள்ளார். தற்போது கிடைத்துள்ள நம்பகமான தகவலுக்கு அமைய கோட்டாபய பௌத்த தத்துவத்தில் அதிக நாட்டம் கொண்டு தனது நேரத்தை செலவிடுவதாக கூறப்படுகிறது. வெளிநபர்களுடன் தனது தொடர்பை முடிந்தவரை குறைத்து கொண்ட அவர் தனது பெரும்பாலான நேரத்தை தியானத்தில் செலவிடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கூடுதலாக பௌத்த தத்துவம் மற்றும் ஆழ்ந்த தியான முறைகள் குறித்து எழுதப்பட்ட புத்தகங்களை படிப்பதிலும் அவற்றில் உள்ள தர்மத்தை படிப்பதிலும் அவர் மிகவும் ஆர்வமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி துறவரத்தில் நுழைவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளதென கூறப்படுகிறது. ஒருவேளை அவர் துறவர பூணும் முடிவை எடுத்தால் இலங்கை வரலாற்றில் இல்லறத்தை துறந்து துறவர சங்கத்தில் இணையும் முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக கோட்டாபய பதிவாகுவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று இந்திய நாடாளுமன்றத்தில் நிதியாண்டிற்கான மத்திய வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தார். இது அவர் தாக்கல் செய்யும் 9வது பட்ஜெட் ஆகும். தாக்கல் செய்யப்பட்ட இந்த பட்ஜெட்டில் உள்கட்டமைப்பு, விவசாயம், தொழில்நுட்பம் மற்றும் அண்டை நாடுகளுடனான உறவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கே முன்னுரிமை கொள்கையின் அடிப்படையில் இலங்கைக்கு வழங்கப்படும் நிதியுதவியில் இம்முறை அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது. இலங்கைக்கு நிதியுதவியாக 400 கோடி இந்திய ரூபாயை இந்தியா ஒதுக்கியுள்ளது. இது கடந்த நிதியாண்டில் ஒதுக்கப்பட்ட 300 கோடி ரூபாயை விட அதிகமாகும். பிரதமர் ஹரிணி அமரசூரியவுக்கு எதிரான நம்பிக்கையில்லாத தீர்மானத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா முதல் கையொப்பத்தையிட்டு 24 நாட்கள் கடந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியாமல் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்க குறைந்தபட்சம் 20 எம்பிக்கள் கையெழுத்திட வேண்டும். இன்னும் குறைந்தபட்சம் 20 கையொப்பங்களை பெற முடியவில்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தான் தீர்மானத்தை முன்வைப்பதாக நாடாளுமன்றத்தில் சவால் விடுத்திருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திட போவதில்லை என்று கூறியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியில் 40 எம்பிக்கள் உள்ளனர். அவர்களில் 20 பேரின் கையொப்பங்களை பெற முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிர்மாணிக்கப்பட்டு வரும் கிண்ணியா குறிஞ்சங்கேணி பாலத்தின் பணிகளை துரிதப்படுத்துமாறு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். சனிக்கிழமை மாலை கிண்ணியா பிரதேசத்துக்கு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் பாலத்தின் கட்டுமான பணிகளை நேரில் பார்வையிட்டு அதன் தற்போதைய முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்து கொண்டார். தேசிய மக்கள் சக்தி கிண்ணியா பிரதேச அமைப்பாளர் MEM ரஃபிக் விடுத்த அழைப்பின் பேரில் இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
கடந்த 2024ஆம் ஆண்டு கனடா ஒட்டாவாவில் நடந்த மிக கொடூரமான கத்திக்குத்து தாக்குதலில் குடும்பத்தை இழந்த இலங்கையருக்கு கனடா அரசாங்கம் நிரந்தர குடியிருப்பு அந்தஸ்தை வழங்கியுள்ளது. குறித்த சம்பவத்தில் தனது மனைவி மற்றும் 4 குழந்தைகளை இழந்த இலங்கையரான தனுஷ்க விக்ரமசிங்கவின் தந்தை மற்றும் சகோதரருக்கு கனடா அரசாங்கம் நிரந்தர குடியிருப்பு அந்தஸ்தை வழங்கியுள்ளது. 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தனுஷ்கவின் மனைவி தர்ஷினி, அவர்களது பிள்ளைகளான இனுக்க அஸ்வினி, 3 வயதான ரணயா, 2 வயதான கெல்லி மற்றும் அவர்களது குடும்ப நண்பர் காமினி அமர்கோன் ஆகியோர் ஒட்டாவாவில் உள்ள அவர்களது இல்லத்திலேயே கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருந்தனர்.